உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே தமிழ்நாட்டில் தாவேகா தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த இயக்கத்தை கருவிலேயே சிதைக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். இப்படி ஒரு இயக்கம் இருப்பதாகவே அவருடைய நாக்குக்குள் வராது. நேற்று வந்தவர்கள் ஆள ஆசைப்படலாமா என்று கேட்டு ஜாடை மாடையாகத்தான் பேசுவார்கள். ஜாடை மாடையாக பேசுகிறவர்களுக்கு வருகிற தேர்தலில் பாடை தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நாடு முழுக்க இன்றைக்கு வருகிற உணர்ச்சியை பார்த்து நான் இடை போட்டு பார்க்கிறேன். பேசுவதாக இருந்தால் நேரடியாக பேசலாம், விவாதிக்கலாம். தமிழக வெற்றி கழகம்தான், தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று நான் சொன்னேன். என்னுடைய வேட்டியை ஒருவன் நினைக்கிறார். சொன்னது தப்பா? தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அண்ணா திமுக அழிந்து கொண்டு வருகிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆரை நேசித்தவர்கள் எல்லாம் தம்பி விஜயை இன்றைக்கு நேசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். சத்தமில்லாமல் அண்ணா திமுகவினுடைய வாக்கு வங்கி தாவேகாவுக்கு மடை மாறி இருக்கிறது. ஆகவே அண்ணா திமுக தன்னுடைய இருப்பை தொலைத்து விட்டது. டெல்லியில இருக்கக்கூடிய எஜமானர்களுக்கு பாத பூசை செய்து அவர்களுடைய காலை கழுவி நாளை நகர்த்துவதற்கு அவர்கள் கூச்சப்படவில்லை. ஆகவே அதிமுக தன்னுடைய இருப்பை இழந்து வருகிற நேரத்தில் மீண்டும் ஒரு இயக்கத்தை நாடுவதென்றால் தாவேகாவை நாடுவதுதான் நல்லது என்று இன்றைக்கு அதிமுகவில் இருக்கின்ற அனைவரும் இன்றைக்கு சத்தம் இல்லாமல் தாவேகாவில் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். ஆகவே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இப்படி சொல்லுவதே பாவம் என்று பல பேர் கருதுகிறார்கள். அதனால் தான் என் மீது கல்லறிந்தார்கள். அதனால் தான் என்னை காயப்படுத்தினார்கள். அதனால் தான் என்னை நிராகரித்தார்கள். அதனால் தான் என்னை வெறுத்தார்கள். வெறுத்தவர்களை விட்டு விலகிவிட்டு விரும்பியவர்களை நம்பி உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். ஏன் இந்த பாகுபாடு உங்களுக்கு? ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு ஒரு உரிமை இருக்கிறது. நேற்று தொடங்கிய கட்சி தொடங்கியவர் எல்லாம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராகி விடலாமா என்று கேட்கிறார். அதிலேயும் வைகோ அண்ணன் கேட்கிறார். வைகோவின் உயரத்திற்கு இப்படி அவர் பேசி இருக்க கூடாது. அறிவாலயத்தின் வாசலில் இன்றைக்கு படுத்து கிடக்கிறார் வைகோ. இன்றைக்கு அந்த வைகோ விஜயின் மீது கல்லறுகிறார். நேற்று அரசியல் கட்சியை தொடங்கியவர் நாளைக்கு முதலமைச்சர் என்று சொல்லலாமா என்று. உனக்கு கட்சி தொடங்கி 1994 தொடங்கிய கட்சி இன்றைக்கு 2025 வந்ததற்கு பிறகு கூட நான் முதலமைச்சராவேன் என்று நம்ப முடியாத அரசியல் அனாதை நீ. ஆனால் லட்சக்கணக்கான வாலிபர்களை கையில் வைத்திருக்கிறார். சாதாரணமான வாலிபர்கள் அல்ல, பகையை உடைத்தறிகிறவர்கள். வானத்தையே கிழித்து பந்தலாக போடென்றால் விஜய் சொன்னால் அதை செய்து காட்டக்கூடிய தீரர்கள்.
ஆழ்வரியும் தோல்வரியும் உள்ளவர்கள். எல்லாவற்றிற்கு மேலாக நீலவானத்தின் நிலவை நெற்றி பொட்டாக்கக்கூடிய அதிசயத்தை செய்யக்கூடியவர்கள். உறுதி படைத்த நெஞ்சம், ஒளிவடைத்த கண்கள், கனிவு கொண்ட மொழி, கடுமை கொண்ட தோள் இவர்களுக்கு உரிமை உள்ளது. எனக்கு தெரிந்து இந்திய அரசியல் வரலாற்றில் இத்தனை கோடி இளைஞர்களை வைத்திருக்கிற ஒரே தலைவன் இந்திய அரசியலில் கழக தலைவர் விஜய் அவர்கள் தான். 5ஆம் தேதி ஒரு சூரியோதயத்தில் அவரை நான் சந்தித்து கழகத்தில் இணைத்துக் கொண்ட பொழுது அவர் என்னை பார்த்து சொன்னார், நான் உங்கள் ஃபேன் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், சொன்னாதான் தெரியுமே என்று. இந்தியாவில் அமீர் கானை விட அதிக ரசிகர்களை வைத்திருக்கிற நடிகர் எங்கள் விஜய். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், தோஹாவில், சவுதியில், பஹ்ரைனில், துபாயில், குவைத்தில், சிங்கப்பூரில், மலேசியாவில் எல்லா இடத்திலும் இன்றைக்கு விஜயை நேசிக்கிறவர்கள் வாழுகிறார்கள். மனோகரமான மலையாள மண்ணில் சூப்பர் ஸ்டார் என்று அங்கே கருதப்படுகிற மம்முட்டி, மோகன்லாலுக்கு நிகரான மதிப்பு கேரளாவிலும் எங்கள் தலைவர் விஜய்க்கு இருக்கிறது. கர்நாடகத்தில், தெலுங்கானாவில், ஏன் ஆந்திராவில் எல்லா இடத்திலும் விஜய்க்கு மன்றங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அவர் அதை உதறி எறிந்து விட்டு வருகிறார். 300 கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய அந்த சினிமா தொழிலை உதறி எறிந்து விட்டு மக்களுக்காக களத்திற்கு வந்திருக்கிறார். அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலை ஆகட்டும், தேவால் செய்த செந்தமிழாம் திக்கட்டுமை தொலை நிற்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ் மொழி போருக்காக, உள்ளமிருப்பதும் தோளிருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று தாவேக்காவை தொடங்கி இன்றைக்கு அவர் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அவர் மேடையில் கையை விரிக்கிற பொழுதே அறிவாலயத்தில் இருப்பவர்களுக்கு கால் ஆடுகிறது. நிலைமை அவர்களுக்கு மோசமாகி வருகிறது. திருவண்ணாமலையில் ஒரு மண்டல மகாநாடு இளைஞரணியின் சார்பில் நடத்தினார். அந்த மாநாட்டை நான் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தேன் லைவ். எல்லாரும் செத்தவங்கையில வெத்தலை கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருவோம். எந்தவித உணர்ச்சியோ உற்சாகமோ இல்லாம ஏதோ வந்தோம்னு உட்கார்ந்துருக்கோம். இப்படி ஒரு மண்டல மாநாடை தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அதுவே இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்த அண்ணன் ஏவா வேலு அகில உலக ஆணழகன் போட்டியில் ஆண்டுதோறும் தங்கப்பதக்கம் வாங்குகிற வரவுதான். அவரு உதய பார்த்து நீதான் இளம் பெரியார்னு சொல்லிட்டார். இளம் பெரியார் உழைப்பு நடத்தினா இப்படி ஒரு உழைப்பு நடத்தணுமா? பெரியாரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? பெரியார் யார்? தேவலோகத்து கேவலங்களை தெருவில் போட்டு விதித்தவர். பெரியார் யார்? கட்டை விரல் மட்டும் பதிக்க தெரிந்தவருக்கு சுயசரிதத்தை எழுத கற்றுத்தந்தவர். பெரியார் யார்? கைரேகை பார்த்து கொண்டிருந்தவனுடைய கரங்களில் எல்லோரா ஓவியங்களை தீட்டியவர். பெரியார் யார்? தொட்டிலில் கிடந்த பொழுதே பூமியின் உண்டையை பற்றி கவலைப்பட்டவர். பெரியார் யார்? பெரியார் இந்த நாட்டில் அவன் கிழவன் அல்ல, அவன் கிழக்கு திசை. நானே எழுதி, நானே அச்சிட்டு, நானே ப்ரூஃப் பார்த்து, நானே வெளியிட்டு, நானே படித்தாலும் படிப்பேனே தவிர குடியரசு வருவதை எந்த ஏகாதிபத்தியமும் தடுக்க முடியாதென்று பார்ப்பன ஏகாதிபத்தியத்து முடிவில்லா போரை இந்த மண்ணில் தொடங்கியவன் தந்தை பெரியார். தந்தை பெரியாரோடு உதயநிதியை ஒப்பிடலாமா? ஏவா வேலு இந்த இமாலயத்தவரை செய்யலாமா? நீ பெரியாரை எப்படி சொல்லலாமா? கடவுள் சிலைகளை மயில்கற்களாக மாற்றியவன் தந்தை பெரியார். ஒரே நேரத்தில் 8 பதவிகளை துச்சவர தூக்கி எறிந்தவர் தந்தை பெரியார். தன்னை தேடி வந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க மகுடத்தை ஏற்க மறுத்தவர் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியாரோடு உதயநிதியை ஒப்பிடுகிறீர்களே, நியாயம்தானா?
96 வயது 97 வயது வரைக்கும் வாழ்ந்தார். என் தாய்மார்களே, வயிற்றிலே அறுவை சிகிச்சை செய்த வயிற்றிலிருந்து டியூப், அந்த டியூபை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பாட்டில், அந்த பாட்டிலை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பக்கெட், ஒரு சக்கர நாற்காலியில் இந்த கோலத்தில் உட்கார்ந்திருந்து கண்ணை மூடுகிற கடைசி நிமிடம் வரையிலும் தமிழா உன்னை சூத்திரனாக விட்டு போகிற என்கிற கவலைதான் என்னை ஆட்கொண்டிருக்கிறது என்று பேசிய பெரியாரோடு இந்த நாட்டில் உதயநிதியை ஒப்பிடுகிறீர்களே, அப்படி என்றால் எவ்வளவு பெரிய பாவத்தையும் செய்ய துணிகிறீர்களா? இன்றைக்கு சொல்லுகிறேன், ஈசியா சரவணனை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், தம்பி லயோலா மணியை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், பனையூரில் சொல்லுகிறேன், தாவேகாவின் தலைமை அலுவலகம் இருக்கிற இடத்தில் நின்று சொல்லுகிறேன், ஏவா வேலு இளம்பெரியார் என்று உதயநிதியை சொன்னதை உடனே திரும்ப பெற வேண்டும். புகழுவதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. நீங்கள் ஏன் இப்படி புகழுகிறீர்கள்? கலைஞருடைய மகனுடைய மகன் பேரன் தம்பி உதயநிதி, அவர் இன்றைக்கு திமுகவினுடைய துணை முதலமைச்சர் மட்டுமல்ல, அவர்தான் முதலமைச்சர். இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் இயங்க முடியவில்லை என்று அவரால் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு ஆக்டோபஸ் கரங்கள் கொண்ட கரங்கள் உதயநிதியின் கரங்கள். அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டை இன்றைக்கு என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது? ஒரு போடிநாயக்கனூர் நகராட்சி மன்ற தலைவர், என் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், வாக்காளர் பெருமக்களுக்கு சொல்லுகிறேன், 1000 கோடி ரூபாய் அடித்திருக்கிறான் ஒரு நகர்மன்ற தலைவர். என்ன கொள்ளை இது? ஒரு அமைச்சர் ஒரே நாளில் 888 கோடி ரூபாய் வாங்குகிறார். இன்றைக்கு இப்படி ஆபத்தானவர்களுடைய கூடாரமாக அறிவாலயம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்தாக வேண்டும். ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழ்நாட்டில் இருந்தது. அதை இட்டு நிரப்ப யாராலும் முடியவில்லை. மாற்று அரசியல் மட்டுமல்ல, மாற்றத்திற்கான அரசியலையும் செய்ய பிறந்தவன் விஜய் என்பதை அவர் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பேசிய பேச்சு பல அதிர்வுகளை உருவாக்குகிறது. அவர் இன்றைக்கு பாண்டிச்சேரியில் சென்றார். இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத மாநிலம் பாண்டிச்சேரி தான் என்றார். உடனே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என் ரங்கசாமி தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறார் விஜய் என்று பதில் சொன்னார். இன்றைக்கு என்ன? இது ஜூனியர் விகடன் பத்திரிகை, லட்சக்கணக்கான வாசகர்களின் கொள்ளிடமாக இருக்கிற பத்திரிகை. அந்த பத்திரிகையில் இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி என்ன? அங்க ரேஷன் கடையே கிடையாது பாண்டிச்சேரியில. போன அக்டோபர், நான் இப்பொழுது டிசம்பர்ல பேசிட்டு இருக்கேன், போன அக்டோபர் மாசம் தான் கடை திறப்பதாக சொன்னார்கள். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருப்பது போன்ற பொது விநியோகம் பாண்டிச்சேரியில் இல்லை என்று விஜய் சொன்னதை சர்ச்சையாக்கினார்கள். விவரம் தெரியாமல் விஜய் பேசுவதாக இந்த நாட்டில் சில பேர் உளறி கொட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு ஜூனியர் விகடன் பத்திரிகை இன்றைக்கு இந்த செய்தியை படம் பிடித்திருக்கிறது. விஜய் பேசியது 100க்கு 100 உண்மை. இன்றைக்கும் பாண்டிச்சேரியில் நிலைமை அதுதான் என்று பத்திரிகை சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? விஜய் என்ன சொன்னாலும் இன்றைக்கு அது அரசியலில் பேசுபொருளாகிறது. விஜய் என்ன சொன்னாலும் மிகப்பெரிய தாக்கத்தை, வீச்சை ஏற்படுத்துகிறது. அவன்தான் தலைவன். எவன் ஒருவன் வாய் திறந்தால் புயல் மணக்குமோ பூகம்ப வீசுமோ அவன்தான் தலைவன். பாண்டிச்சேரியில் நடந்த உண்மை அவர் அம்பலப்படுத்தி விட்டார். வேற என்ன சொன்னார்? கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று விஜய் சொன்னார். கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தது திமுக. அது அன்னை இந்திரா அப்பொழுது பிரதமர். அதிலே இலங்கை தமிழர்களுக்கான பாதுகாப்புக்கு ஒரு உத்தரவாதம் தந்துத்தான் இன்றைக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள். இன்றைக்கு இலங்கை தமிழர்களுக்கு என்ன நிலவரம்? எங்கள் தமிழர்களுக்கு என்ன நிலவரம்?
நாகப்பட்டினத்தில் இருக்கிறவன் கடல் தாண்டி மீன் பிடிக்க போக முடியவில்லை. ராமேஸ்வரத்தில் இருக்கிற மீனவன் கடலுக்கு போக முடியவில்லை. அவனுடைய குடும்பம் இன்றைக்கு பட்டினி கிடக்கிறது. கடலில் எங்கள் எல்லையில் நாங்கள் மீன் பிடிக்க போனால் சிங்கள கடற்படை சுட்டு தள்ளுகிறது. கழுத்தில் கிடக்கிற கரிசிமணி மாலையை விற்று ஒரு மீனவன் ஒரு படகு வாங்கி அந்த படகிலே அவன் மீன் பிடிக்க போகிறான் என்றால் அந்த படகை பட்ட பகலில் நடுக்கடலில் இந்த நாட்டிலே உடைத்து நொறுக்குகிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின், இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதுகிறார். ஜெய்சங்கர் விதைக்காமல் விளைந்த களனி. அவன் விமானத்திலே உயிர் வாழுகிற ஒரு ஜென்மம் அது. அவருக்கு கடிதம் எழுதியதற்கு அந்த கடிதத்தினால் என்ன பலன்? இன்றைக்காவது நாடாளுமன்ற பிரதமர் மோடி சொல்வாரா? வருகிற 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர போவதாக சொல்லுகிறார். மோடி சொல்வாரா? தமிழ்நாட்டு மீனவர்களுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்பாரா? எங்கள் தமிழர்கள் இன்னும் யாழ்ப்பாணத்தில் சிறையில் இருக்கிறார். மிகுந்த கவலை. கட்டிய கணவனை கடலுக்கு அனுப்பிவிட்டு அவனை கைது செய்து இலங்கையில் கராக்கிரகத்தில் பூட்டி வைக்கிறார்கள். நீங்கள் தடுத்து நிறுத்தினீர்களா? கடிதம் எழுதினால் போதுமா? தமிழ்நாடு ஸ்தம்பிக்க வேண்டாமா? செய்தீர்களா? செய்யல. மீனவர்களுக்கு உடலுக்கும் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. அவருடைய படகுக்கு உத்தரவாதம் இல்லை. மீனவர்கள் படும் துயரம் சொல்லனா துயரம். நீங்கள் போன தேர்தலில் தந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னதை மீனவர்களுக்கு நிறைவேற்றினீர்களா? மழை நிவாரணம் 6000 ரூபாய் தருவதாக சொன்னார். மழை நிவாரணம் தந்தீர்களா? தரலையே. வருடத்தில் 200 நாட்கள் மீனவ குடும்பங்கள் பசியால் தான் வாடுகின்றன. இதற்கு பிரச்சனைக்கு தீர்வு கண்டீர்களா? உங்களுக்கு என்ன வந்தது? இப்பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று, மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். ஜெயலலிதா 2வது முறையாகவும் முதலமைச்சர் ஆனார். 2வது முறையாகவும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். மக்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் 19,000 மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அரசு மருத்துவர்கள், கவர்மெண்ட் டாக்டர்ஸ். அவர்கள்தான் நமக்கு உயிர் காக்கிறவர்கள். நீங்கள் அப்போலோ போக முடியாது, நீங்கள் காவேரி மருத்துவமனைக்கு போக முடியாது, நீங்கள் எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு போக முடியாது. நீங்களும் நானும் இந்த நாட்டில் அரசு மருத்துவமனைக்குத்தான் போக முடியும். 100 ஆண்டு காலம் கடந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவர் தோழர் நல்லக்கண் அவர்கள் இன்றைக்கு சென்னை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவர்களை எல்லாம் பாதுகாப்பதும் பரிபாலிப்பதும் 102 வயதான ஒருவரை இன்றைக்கு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை அனுமதித்திருக்கிறார்கள். அவருக்கு சிகிச்சை அளிக்கிற கடமையை கண் துஞ்சாமல் செய்கிறார்கள். இந்த உயிர் காக்கும் மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறார்கள்? முதலமைச்சராக கலைஞர் இருந்த பொழுது அரசாணை 354 பிறப்பித்தார். அரசாணை 354 கலைஞர் போட்ட உத்தரவு. நான் ஸ்டாலினை கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை கேட்கிறேன், ஆட்சிக்கு வந்து முடிய போகிற காலம் வந்திருக்கிறது. உங்கள் அப்பா போட்ட ஆணை, அரசு டாக்டர்களுக்காக போட்ட ஆணை 354 நிறைவேற்றினீர்களா? ஏன் நிறைவேற்றவில்லை? அந்த 19,000 மருத்துவர்கள், அவரை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பொதுமக்களும் இந்த அரசாணை நிறைவேற்றவில்லை என்று கவலைப்படுகிறார்கள். கண்டுகொண்டாரா முதலமைச்சர்? கவலைப்படுகிறாரா நல்வாழ்வுத்துறை அமைச்சர்? இல்லை. இன்றைக்கு என்ன ஆயிற்று? உங்கள் அப்பா சொன்னதையும் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? உங்களை அப்பான்னு சொன்னா சந்தோஷப்படுறீங்களே, உங்க அப்பா சொன்னதையாவது செய்ய மாட்டீங்களா? இன்னைக்கு என்ன ஆயிற்று? கொரோனா காலத்தில் ஒரு மருத்துவர் இறந்தார். அந்த மருத்துவருடைய பேர் விவேகானந்தன். அந்த விவேகானந்தன் என்கிற டாக்டர் கொரோனாவுக்கு சிகிச்சை அளித்து அந்த மக்களை பாதுகாப்பதற்கு அவர் போராடி, அவரே அந்த நோய்க்கு ஆளாகி
டாக்டர் விவேகானந்தன் இறந்து போனார். இந்த கவலையோடு நான் என் சம்பத் பேசுகிறேன். நெஞ்சம் உடைந்த நிலையில் நின்று கொண்டு பேசுகிறேன். அவருடைய மனைவி திவ்யா ஒரு பொறியாளர், ஒரு என்ஜினியர் பட்டம் பெற்றவள். அவர்களுக்கு 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகள் இருக்கிறது. ஒரு பொறியாளர் பட்டம் பெற்ற அவருடைய மனைவி, அவருடைய மகள் பள்ளிக்கூட மாணவி சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? எங்கள் அப்பா 2 மாதம் லீவ் போட்டிருந்தால் அவருக்கு மரணம் வந்திருக்காது. கொரோனா காலத்தில் விடுமுறை எடுக்காமல் பணியாற்றியதன் விளைவு நாங்கள் எங்கள் தந்தை இழந்து விட்டோம். எங்கள் குடும்பம் இன்றைக்கு தத்தளிக்கிறது. எங்கள் குடும்பம் இன்றைக்கு தடுமாறுகிறது. நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு தம்பி பிரதிபராஜ் இருக்கிறார். எங்கள் அப்பா மறைந்து போனதற்கு பிறகு எங்கள் குடும்பத்தை கவனிக்க ஆள் இல்லை. என்னுடைய அம்மா பொறியியல் பட்டம் பெற்ற அம்மாவுக்கு ஒரு வேலை போட்டு தாருங்கள் என்று மறைந்து போன டாக்டர் விவேகானந்தனுடைய மகள் கதறி அழுகிறார். இந்த அழுகை சத்தம் கோட்டையில் கொலுவிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கேட்கிறதா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 19,000 அரசு மருத்துவர்கள் இன்றைக்கு கொதிப்பிலும் கொந்தளிப்பிலும் இருக்கிறார். யாரையாவது நீங்கள் நிறைவு செய்திருக்கிறீர்களா? நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் என்று எந்த குடும்பமாவது இருக்கிறதா? இருக்க விட்டீர்களா? நீங்கள் இருக்க விடவில்லை. உங்களுக்கு இப்பொழுது மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும். திமுகவில் வேற ஆளே இல்லையா? மிசா என்று சொல்லக்கூடிய அந்த கொடும் காலத்தில் அதை எதிர்கொண்டவர்கள் அந்த கட்சியில இன்னும் இருக்கிறார். நான் ஒரு அரசு குடியிருப்பில், வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வாடகைக்கு இருக்கிறேன். காலையில நடைபயிற்சிக்கு போகிற பொழுது என்னை ஒருவர் கைகுலுக்கி, நான் மிசா கணேசனுடைய மகன் என்றார். என்னுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. இந்திய ராணுவம், ஐகேஜிஎஃப், இந்திய ராணுவம் இலங்கைக்கு அட்டூழியம் செய்ய புறப்பட்டு போன பொழுது அதை கண்டித்து அண்ணா சாலையில் அஞ்சலகத்திற்கு முன்னால் நான் மறியல் செய்து சிறைக்கு போனேன், கடலூர் சிறைக்கு. அந்த சிறைக்கு என்னோடு வந்தவர் மிசா கணேசன். அந்த குடும்பத்தை கண்டீர்களா? அண்ணன் ஸ்டாலின் மீது வந்த அடியை தன்னுடைய மார்பில் தாங்கி மரித்து போனான் திமுக மேடையில் சிங்கம் போல் முடங்கிய சிட்டி பாபு. அந்த சிட்டி பாபுனுடைய குடும்பத்தில் யாருக்காவது நீங்கள் ஏதாவது செய்தீர்களா? இல்லை. அண்ணா தொடங்கிய அந்த அறிவியக்கத்திற்கு 50 தலைவர்களில் ஒருத்தியாக இருந்தவர் சத்தியவாணி முத்தம்மையார். அந்த சத்தியவாணி முத்துவனுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இங்கே உறுதிமொழி வாசித்தார் நாராயணன். அந்த உறுதிமொழியிலே கழக தலைவர் விஜய் அவர்கள் சொல்லுகிறார்கள், மொழிப்போர் தியாகிகளை நாங்கள் மதிப்போம் என்று. நீங்கள் மதிக்கிறீர்களா? மொழிப்போர் தியாகிகளை மதிக்கிறீர்களா? அன்னை தமிழுக்கு ஆபத்து வந்த பொழுது ஆதிக்க இந்தியை எதிர்த்து கீழப்பழுவூரில் அண்ணாவின் சிலையை அரவணைத்துக் கொண்டு கங்கா ஜலம் கொண்டு அம்பாளை அபிஷேகம் செய்வதை போல பெட்ரோலை தனக்குத்தானே தலையில் விட்டு தன்னுடைய தேகத்திற்கு தானே தீயை பற்று வைத்து பற்றி பிடித்த தீ ஜுவாலை விட்டு கொழுந்து எரிய முத்து பற்கள் வெடித்து சிதற மோகன முடி கருகி சுரள வறண்ட வயலை போல உடம்பு பாளமாக வெடிக்க உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுக திருக்க சக்தியற்று நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் அண்ணா வாழ்க ஆதிக்க இந்த வீழ்க என்று மூறி முழங்கிக் கொண்டு இறந்து போனானே கீழப்பழுவூர் சின்னசாமி, அவன் குடும்பத்தில் யாருக்காவது முதலமைச்சர் பதவி கிடைக்குமா? அன்னை தமிழை காப்பதற்காக, ஆதிக்கம் இந்தியை வீழ்த்துவதற்காக மாயவரத்திலே சாரங்கபாணி நஞ்செறிஞ்சி செத்தானே, அவனுடைய குடும்பத்திற்கு ஒரு பொறுப்பு கிடைக்குமா உங்கள் திமுகவில்? உடையார்பாளையத்திலே உயிரற்ற உடலோடு மரத்தில் தொங்கினானே வேலாயுதம், அவன் குடும்பத்தை நீங்கள் கவனித்தீர்களா? கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கோவை ஆரோக்கிய சாமி, நெல்லிக்குப்பம் மதி, கீரனூர் முத்து, இவர்களெல்லாம் அன்னை தமிழுக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள்.
அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவியாவது உண்டா? எல்லாம் ஒரு குடும்பத்தின் கிண்ணத்திலேயே தான் நிரப்ப வேண்டுமா? உங்கள் கையில் இருக்கிற கிண்ணம் மட்டும்தான் நிரம்ப வேண்டுமா? உங்கள் குடும்பம் தான் கோடிகளை தேட வேண்டுமா? உங்கள் குடும்பம் தான் கடல் தாண்டி தேடுகிற செல்வத்தை எல்லாம் கொண்டு அந்நிய நாட்டு வங்கிகளில் முதலீடு செய்ய வேண்டுமா? எத்தனை ஏழைகள், எத்தனை ஏதுமற்ற மக்கள், இவர்களுக்கு வாழ்வுக்கும் வாழ்க்கை தரத்திற்கும் உங்கள் ஆட்சியில் ஏதாவது உத்தரவாதம் உண்டா? நான் கேட்கிறேன், இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாநில ஆட்சிகளில் எங்கள் ஆட்சி இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது என்கிறீர்கள். என்ன வழி? எந்த வழியில் கொண்டு நிறுத்துகிறீர்கள்? தேவகி அம்மா சொன்னார்கள், திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ள உறவு என்று. தேவகிக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரியாதா? கள்ள உறவு இல்லையா? நேருவின் மீது நடவடிக்கை என்றால் அடுத்த நாள் நேருவின் புதல்வர் பெரம்பலூர் தொகுதி எம்பி தம்பி அருண் நிர்மலா சீதாராமன் வாசலில் போய் கைகட்டி நிற்கிறாரே, ஏன்? என்ன காரணம்? நீங்கள் இவ்வளவு அநியாயம் செய்கிறீர்கள், ஆனால் அவர்களை பகைத்துக் கொள்ள நீங்கள் தயாரில்லை. நீங்களும் ஒரு வகையில் கள்ள உறவுதான். என்னை கேட்டால் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். அதை விஜய் தருவாரா? ஒரே உத்தரவில் அந்த மாற்றம் நடக்கும். அவ்வளவு அதிகாரம் உண்டு. ஒரு முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அதை செய்ய முடியும். எல்லாம் ஒரு குடும்பத்திற்கே கொட்டி அழ வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலைமை மாற வேண்டும்.